ஹாய் நார்மல் நண்பீஸ். நாளைக்கு வந்து சென்னையோட க்ரூஷியலான மேட்ச் இருக்குது. இன்னும் 2 கேம்ஸ் தான் இருக்குது. நாளைக்கு வந்து ஹோம் கிரவுண்டோட லாஸ்ட் மேட்ச்சே பார்க்கறதுல பட் தலை ஆடுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னொரு நம்மளுக்கு எந்த சோர்ஸ்லேயும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. பட் அவர் வந்து ப்ரீவியஸாக சொல்லியிருந்தார் லாஸ்ட் மேட்ச் நான் வந்து சென்னையில் தான் வந்து முடிப்பேன்னு சொல்லிட்டு. பட் ப்ரீவியஸாக வந்து நம்மளுக்கு தமிழ் நியூ இயர் அன்றைக்கி வருவாங்க, மே 1 விளையாடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் லாஸ்ட் வரையும் அவர் ப்ராக்டிஸ் மட்டும் தான் டீம் கூட ட்ராவல் பண்ணியிருந்தார். பட் மேட்ச் அப்போது எந்த கிரவுண்ட்லேயும் வந்து டக் அவுட்டில் இருக்கிறதாகட்டும் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணல. பட் அவர் என்னென்னா இப்போ டீம் காம்பினேஷன் செகண்ட் ஹாஃபில் வந்து நல்லாவே டீம் காம்பினேஷன் இருக்குது, அது உடைக்க வேணாம், யங்ஸ்டர்ஸ் நல்லா ஆடுறாங்க, அது உடைக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து எந்த ஒரு கேம்லையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டுறாரு. பட் அவர் வந்து லாஸ்ட் கேம் வந்து நாளைக்கு வந்து க்ரூஷியலான மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட ஆட போகிறோம். பட் அந்த மேட்ச் கண்டிப்பாக அவர் விளையாடணுன்ட்டு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து அவரோட ஃபேர்வெல் வந்து சேப்பாக்கம் தான் முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். பட் அவர் பிரசாந்த் வீர் பதில் அவர் கண்டிப்பாக ஆடுவாரான்னு தெரியல. கண்டிப்பாக அவர் தான் பெஸ்ட் எவர் கேப்டன், எப்போவுமே பெஸ்ட் எவர் விக்கெட் கீப்பரும் அவர் தான். அவர் மாதிரி எந்த கேப்டனும் வர முடியாது, எந்த விக்கெட் கீப்பரும் வர முடியாது கண்டிப்பாக. பட் அவருக்கு ஒரு நல்ல ஃபேர்வெலாக கொடுக்கணும். நாளைக்கு வின் பண்ணி நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேர்வெல், நல்ல ஒரு கிராண்டாக ஃபேர்வெல் முடிக்கிற மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக. அவர் விளையாடணும் நாளைக்கு. எல்லோரும் வெயிட் பண்ணுறோம் நாளைக்கு. தலை நீ வா தலை, பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை காய்ஸ்.